السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد مبارك وسلم عليه. وقال الله تعالى أيضا وهو الذي جعلكم خلائف الأرض ورفع بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم إن ربك سريع العقاب وإنه لغفور رحيم. صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நமக்கெல்லாம் மீண்டும் சிறுமூத்திலிருந்து அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து இமாம் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை அனைத்து கடமையான தொழுகைகளையும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், நாவீர்கள், எல்லா விதமான ஆபத்துகள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் உடல் நோயினால் மயன நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் பரிபூர்ண சரீர சுகத்தையும் மன நிம்மதியும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி எளிமையான விஷயங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. சொர்க்கம் செல்வதற்கு இதை செஞ்சா நீங்க சொர்க்கம் போயிடலாம், சொர்க்கத்தினுடைய அந்த அழகான அந்த வசந்தங்களை நீங்க பெறுவதற்கு ரொம்ப எளிமையான விஷயங்களை கொண்டு நீங்க சொர்க்கம் போயிடலாம் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதே போல மறுமையை பற்றி, மறுமையினுடைய அமளி துமளிகளை பற்றி, மறுமையினுடைய கஷ்டங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே பதறி போய் அல்லாஹ் அக்பருடைய முகமெல்லாம் மாறி போயிடும். அந்த அளவு கடுமையான அதனுடைய தாக்கங்களையும் அதனுடைய கஷ்டங்களையும் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள்லாம் துடிதுடிச்சு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அமளித்துமடி எப்படி இருக்கும், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷினுடைய நிழல் அல்லாஹ் சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் யாருமே இல்லாத அந்த நேரத்துல, நமக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அந்த நேரத்துல என்ன செய்யப்படும், அல்லாஹ் நமக்காக வேண்டி அவனுடைய அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் தருவான். யாருக்கு? இந்த உலகத்துல 3 விஷயங்களை சரியான முறையில கடைபிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருவான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அல்லாஹ் சுருக்கத்தின் நுழைய செய்வான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாவது நபர் யாரு தெரியுமா? அர்ரிஃபுக்கும் பில்-லைஃப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பலகீனமானவர்களிடத்தில் என்ன செய்யுங்க, இரக்கத்தோடு அன்போடு நல் சிந்தனையோடு நடந்து கொள்ளுங்கள். பார்க்க ரொம்ப ஜாம்பவான் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இது செய்யணும் அதை செய்யணும் கற்றுக் கொடுக்கறது. இப்போ நம்ம வாகனத்துல போறோம், வயசு முடியாதவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப தள்ளாந்து போகும் பொழுது எங்க போறீங்க, வேற கொண்டு போய் விட்டுறேன். அவங்களுக்காக நம்ம வண்டி இடத்துல போக இல்லை, இருந்தாலும் நம்ம போற இடத்துல அவங்க வர்ற வழியாக இருந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்யறது, போகும்போது விட்டுட்டு போறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல போய் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா, ஏதாவது கடைக்கு ஜாமான் வாங்கணுமா, கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கேட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. அப்படி நம்ம இடத்துல, நம்ம குடும்பத்துல, நம்மளை சுற்றி உள்ள அண்டை வீட்டார் இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பலகீனமா இருந்தாங்கன்னா அவங்களிடத்துல நல்ல முறையில இரக்கத்தோடு நடந்து கொள்வது, இது அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தருவதற்கு காரணமாக இருக்கும். இவர் சுருக்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது நபர் யார் தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிடத்துல பிர்ருல் வாலிதைன், அந்த சங்கையான பெற்றோரிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த தாய் தந்தையான அந்த தாய் தந்தை இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள்.
அவங்க நமக்கு பலவிதமான துன்பங்கள் கொடுத்திருக்கிறான், ஏதாவது கஷ்டங்களை சொல்லி இருக்கலாம், ஏதாவது பேசி இருக்கிறான், அவங்க நம்ம மீது அபிவிருத்தியா என்ன செஞ்சிருக்கலாம், அதிருப்தியா இருந்திருக்கலாம். இப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த தாய் தந்தை இடத்துல என்ன செய்யணும், சங்கையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள்குமாரி நான் குர்ஆன்ல சொல்றான், அனிஷ்குருளி வழி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களை பெற்றெடுத்து பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்றான். தன்னோடு அல்லாஹ் யாரை சேர்த்து சொல்றான், அல்லாஹ் என்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன். அப்படிப்பட்ட உயர்ந்த ரப்பு தன்னோடு ஒரு உலகத்தினுடைய படைப்பை உடைச்சு சொல்றான்னு சொன்னா, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு நல்ல முன் நடந்து கொள்ளணும். நீங்க அல்லாஹ்வுக்கு ஒருபோது இணை வச்சிடாதீங்க, யாரை கொண்டு இணை வைத்து விடாதீர்கள், அதிலும் குறிப்பாக உங்களை பெற்றெடுத்து பெற்றோடத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். இன்னும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோடத்துல சீ என்ன இப்படி செய்யற என்று கூட சொல்லிவிடாதீர்கள். பெற்றெடுத்துல என்ன செஞ்சிருவேன் சீனு கூட சொல்லிடாதீங்க. ஆனா நாம நம்ம தாய் எப்படி சொல்லியிருக்கோங்கிறது தெரியாது, ஆனா நம்ம பிள்ளைங்க நம்மளை எந்த அளவுக்கு நம்ம நடத்துறாங்கிறது நம்ம கண்ணு கூட பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படி நடத்துறாங்க, சீ போ பாப்ப போபுவா அப்படி என்று சர்வசாதாரணமான முறையில நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் நடக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மை பெற்றெடுத்த பெற்றோடு நாம் சரியான முறை நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த பிள்ளை என்ன செஞ்சிடும், அல்லாஹ் நமக்கு சாதகமான ஒரு பிள்ளையை அல்லாஹ்க்கு அருள் புரிவான். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்கள்லாம் அல்லாஹ் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு உலகத்தினுடைய அந்த ஆசா பாசுகளை கட்டுப்பட்டு தன்னை பெற்றெடுத்த பெற்றோர் என்று கூட பார்க்காம ரொம்ப உதாசீனம் படுத்தக்கூடிய நிலையில் நம்முடைய பெற்றோருடைய நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னை பெற்றெடுத்த பெற்றோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அர்ஷுனுடைய நிலை தருவான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொர்க்கத்தின் நிலை செய்வான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஹ்சானுல் மம்லூக், தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாட்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவளை இரக்கத்தோடு நடந்து கொள்வது, அவளுக்கு செய்ய வேண்டியது சரியான முறையில செய்யறது. எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம், கடுமையான வேலைகள் வாங்குவாங்க, ஆனா அந்த உழைப்பதற்குண்டான ஊதியத்தை தர மாட்டாங்க. இத்தனை பேர் வெளிநாடுகள்ல வேலைக்கு போறவங்க என்ன செய்வாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையா எங்களுடைய வேலையில புரிஞ்சு எடுத்துக்கிறான், ஆனா அதற்குண்டான ஊதியத்தை தர்றதில்லை, அதுக்குண்டான சம்பளத்தை தர்றதில்லை. இந்த மாசம் அடுத்த மாசங்கிறாங்க, அடுத்த மாசங்கிறாங்க. இப்படி சம்பளத்துல சேர்த்து வச்சு அதை சரியான முறையில் எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, எங்க வீட்டுக்கு சரியான முறையில் அனுப்புறது இல்லை, ஆனா கடுமையான வேலைகள் வாங்கிக்கிறாங்க என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது பெருமான ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. உழைத்தவனுடைய வேர்வை மாறுவதற்கு முன்பு அவனுடைய கூலியை கொடுத்துவிடும் என்பதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. ஆனா அந்த வேலையாட்கள் இடத்துல எந்த அளவு கடுமையான நடந்துக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எது ஒரு புறம் இருந்தாலும் சிலர்கள் என்ன செய்யறாங்க, தான் வேலை பார்க்கிற வேலையாட்கள்கிட்ட கடுமையா நடந்துகிட்டா வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுல கொத்தனார்கள்ட்ட பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, கொத்தனாரை ஏதாவது திட்டோம், ஏதாவது ஏன்ப்பா லேட்டா வரேன்னு கேட்டா அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டாங்க. பெயிண்டர்கள்ட்ட ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்டா அடுத்த நாள் வேலைக்கு எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த இதுக்கு போயிட்டேன், இந்த இதுக்கு போயிட்டேன், இது போல ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அவருடைய வேலையை என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு பாதகமான முறையில் ஆக்கிடுவாங்க. இவர்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நாம், ஆனா எத்தனையோ உண்மை நிலவரத்தை சொல்லும் எத்தனையோ இமாம்களுடைய மனக்குமுறல்கள் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிர்வாகத்தினுடைய தலைமை பீடங்கள்ல இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்க, தனக்கு கீழ் உள்ளவர்கள் அடிமை என்பது போல நடத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ இமாம்கள் சொல்லி எத்தனையோ முஅத்தின்கள் சொல்லி வேதனைப்படுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய அந்தஸ்துகள்ல மிக பிரம்மாண்டமான அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னா இமாம்களை கொண்டும் உலமாக்களை கொண்டும் முஅத்தின்களை கொண்டும் தான் தருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அம்பியா, நபிமாருடைய வாரிசுகள் உலமாக்கள். ஆனா அந்த உலமாக்களை பார்த்து இத்தனை வருட காலங்களாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமர்ந்தவர்கள், அத்தனை வருட காலங்களாக அந்த அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கற்றவர்களுக்கு என்ன செய்யறாங்க, சர்வ சாதாரணமான முறையில் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. இன்னும் இந்த அளவுக்கு அந்த மூத்த உலமாக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, புள்ள பிறக்குது, அந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, அந்த பெற்றோர்கள்
அஜித்து புள்ள மாசமா இருக்குது துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்காக வேண்டி துவா செய்யறது இமாமு. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இமாமு. புள்ள பிறந்து கொஞ்ச நாள் ஆனவனும் பிள்ளைக்கு ஓதி கொடுக்கறது இமாம் மக்தூம் மதரசால. புள்ள நல்லபடியா படிச்சு வரணும் அதுக்காக வேண்டி துவா செய்யறது இமாமு. புள்ள பெயர் படிச்சு நல்ல வேலைக்கு போகணுங்கிற துவா செய்யறது இமாமு. அந்த பிள்ளைக்கு சாலிஹான மனைவி அமைய வேண்டும் என்பது துவா செய்யறது இமாமு. சாலிஹான மனைவி அமைஞ்சிட்டா கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இமாமு. இப்படி எல்லாவற்றையும் இமாம் தான் செய்யறாங்க. கடைசி மூத்தா போனாலும் அடக்கிறதுக்கும் துவா ஓதி தொழுக வைக்கிறதுக்கு இமாம் தேவை. ஆனா அந்த இமாம்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? நீ இல்லைன்னா அடுத்த இமாம் என்று சர்வ சாதாரணமான முறையில ஏளனமாக நடத்தக்கூடியவர்களாக எத்தனையோ நிர்வாக பெருமக்கள் இருக்கிறாங்கன்னு நிலையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்தில் குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறான். ஒரு ஜமாத்தை கட்டுக்கோப்பாக நடத்துவது என்பது அல்லாஹ் கொடுத்தவங்களுக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் வாத்தியங்களும் இமாம்களும். அந்த இமாம்களையும் ஆதின் சரியான முறையில் கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை வச்சிருக்கிறான். மிகப்பெரிய அட்டூழியங்களை அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய நாசம் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் எந்த அளவுக்கு அந்த மூத்த உலமாக்கள் சொல்றாங்க, எல்லாத்தையும் அந்த பையனுக்காக செஞ்சது நாம, ஆனா அந்த பையனே நான் இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு எனக்கு எதிராகவே என்ன செய்யறாரு, செயல்படுறாரு. இந்த இமாம் சரியில்லை, இந்த இமாம் தூக்கிட்டு வேற இமாம கொண்டு வந்துருவோம். இந்த மோதினார் சரியில்லை, இந்த மோதினார் தூக்கிட்டு வேலை மோதினார் கொண்டு வருவோம். இவருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோமா, 5,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு இமாம் ரெடியா இருக்கிறாரு, மோதின் ரெடியா இருக்கிறாங்க, இவர் இல்லைன்னா அடுத்த இமாம் என்று ரொம்ப மோசமான நிலைமையில் தரக்குறைவாக செயல்படக்கூடிய இந்த நிர்வாக பெருமக்கள் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இமாம்கள் யாரிடத்துலையும் போய் முறையிடல, எந்த கோர்ட்லையும் போய் கேஸ் போடல, எந்த போலீஸ்லையும் என்ன செய்யலையே, புகார் கொடுக்கல. ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தது, அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அல்லாஹ் கொடுத்த அந்த முஸல்லாவை நீதிமன்றமாக நாடினாங்க. படைத்த ரப்பிடத்துல முறையிட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய மனதை குமுற வைத்த, என்னைக்கு கஷ்டம் கொடுத்த இவர்களுக்கு நீயே தக்க பாடத்தை புகட்டுவாயாக என்று அல்லாஹ் கொடுத்த அந்த முஸல்லாவை பிடித்து அழுதார்கள். 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இமாம்கள் கேட்டு அந்த நிர்வாகிகளுடைய நிலைமை எத்தனை பேரு மாறிச்சு தெரியுமா? எத்தனையோ பேர்களுக்கு கைகால் விளங்காமல் போயிருக்குது. கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசி அந்த நிர்வாக பெருமக்களுக்கு அடுத்த வார்த்தை பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் கோணி போன வாயாக அல்லாஹ் மாற்றி வச்சுட்டான். தன்னுடைய காலால் எதிர்த்து மிதிக்க வைத்த அந்த காலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் மாறுதலை கொடுத்தான். தன்னுடைய சாப்பிட்டு செரிமானம் ஆக முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய நிலைமை அல்லாஹ் மாற்றி வச்சான். தன்னுடைய யூரின் சரியான முறையில வெளியாகாம யூரின் பையை தூக்கி கொண்டு அலையக்கூடிய எத்தனையோ நிர்வாக பெருமக்களை பார்க்கக்கூடிய நிலையில அல்லாஹ் தள்ள வச்சான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்துகள், அல்லாஹ் கொடுத்த உலமாக்கள், அல்லாஹ் கொடுத்த மாதீன்கள், அவர்கள் நீங்கள் தரை குறைவாக நடத்தணும் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்தையும் கேடியும் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ்வுடைய சாபத்தை, லானத்தை, முனிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நிலை விட்டும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பாதுகாக்க வேண்டும். எத்தனை இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கடுமையான வேலை வாங்கினாங்க. நீ ரசூலுல்லாஹ்ட்ட புகார் கொடுக்குறீங்க, யார் ரசூலுல்லாஹ் வேலையே செய்ய மாட்டான், வேலையை சரியான முறையில பயன்படுத்த செய்ய மாட்டான் என்று எல்லா வேலையும் வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த அடிமையை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடிமையே, இத்தகில்லா, அல்லாஹ் தக்வா செஞ்சுக்க, அல்லாஹ் பயந்து கொள்ளு. அவர் அந்த அடிமை ரப்பிடத்துல கையேந்தி, யா அல்லாஹ், என்னுடைய எஜமான் இந்த மாதிரி என்ன செய்யறான், எனக்கு கடுமையான துன்புறுத்துறான் என்று கையேந்தி துவா செய்து விட்டால் உன்னுடைய நிலைமை அல்லாஹ் அப்படியே மாத்தி, நீ என்ன செல்வ செழிப்போட இருக்கியோ அது ஒண்ணுமில்லாம ஆக்கி அது எல்லாம் அல்லாஹ் அவர் கொடுத்துருவான். அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரோ அந்த நிலைமை உனக்கு வந்துடும். அல்லாஹ் பயந்துக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு என்பது நமக்கு அற்புதமான வாய்ப்பு. குறைவான காலகட்டங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. திரும்ப உங்க நினைவூட்டுறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரசனுடைய நிழல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்துல 3 பேர்களுக்கு 3 செயல் செய்யறதுனால அல்லாஹ் கொடுக்குறான். 1, தன்னிடத்துல யார் இயலாமையில ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ
பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக உதவி செய்யறது. ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொன்னாங்க தன்னை பெற்றெடுத்த பெற்றோரெடுத்து நல்ல முறை நடந்து கொள்வது. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தன கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வேலையாட்களுக்கு என்ன இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லித்ததுன்னு சொன்னா அவர்களுக்கு நம் மூலியமாக தேவைகள் இருக்குது, நம்முடைய செல்வங்கள் அவளுக்கு தேவை இருக்கிறது, அவருடைய வேலை நமக்கு தேவையா இருக்குது என்று அல்லாஹ் இப்படி பார்க்க நம்ம கற்றுக் கொடுக்கிறான். ஆனால் நான் பெரிய ஆளு, என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வந்தாலும் அடிமையா தான் இருக்கணும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் அந்த அடிமைத்தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அல்லாஹ்க்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றாங்க. அந்த நிலைமை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லோரிடத்திலும் சம உரிமையோடு வளர்க்கக்கூடிய நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.